தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் உங்களுடைய லக்னம் தனுசுவாக இருந்தால் இந்த பலன் உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் முதல்ல நம்முடைய வருமானம் சம்பாத்தியம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வருமானங்கள் நிறையா இருக்குது, செலவுகளும் அதிகமாக இருப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார், புதன் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கார், குரு பகவான் ஃபுல்லாக பார்க்குறார். அப்படி இருந்தாலே இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் ஏதாவது ஒன்றை நினச்சிட்ருப்பீங்க, அதை செய்யலாமா வேண்டாமா, ஈடுபட்டால் சக்ஸஸ் ஆகுமான்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அத்தனை விதமான சோஷியல் மீடியாவும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. இந்த மாதம் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. இந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருந்ததோ அல்லது நல்ல விலைக்கு போகாமல் இருந்ததோ சேல் ஆகாமல் இருந்ததோ இந்த மாதம் நடக்கும். நல்ல விலைக்கு போகும். குறைஞ்சபட்சம் சேல்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு, அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு பெரிய லெவலில் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நன்மை. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு நன்மையாக இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ் பண்ணுறங்கிறத அந்த பிளானிங்கை பண்ணுங்கள். நல்லபடியாக நடக்கும். எதையெல்லாம் முதல்ல செய்யணும், எதெல்லாம் ரெண்டாவது செய்யணும்னு டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் மூவ் ஆகுங்க. இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு, இடமாற்றங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்காங்க. சூரியனும் 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். 4ஆம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் பாயிண்டில் கவனமாக இருங்க. விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது.